சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி. மார்கழி மாதம் 22வது நாள் திருவம்பாவை ஒட்டி சில சிந்தனைகளை தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருக்கக்கூடியது கண்ணை துயின்றவாறு அவமே காலத்தை போக்காதே அப்படிங்கிற வார்த்தையை தான் சிந்திக்க இருக்கின்றோம். இதுக்கு பின்னாடி ஒரு சிறிய கணிதம் இருக்குது, ஒரு கேல்குலேஷன் இருக்குது. என்ன அப்படின்னா, நாம் ஒவ்வொரு நாளும் எல்லா பேரும் சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்கலேருந்து நடுத்தர வயதுலேருந்து எல்லாருமே 8 மணி நேரம் தூங்கி விடுகின்றோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் 60 வருஷம் தான் நம்மளுடைய வாழ்நாள் அப்படின்னா 20 வருஷம் தூங்கியே கழித்து விடுகின்றோம். இதில் பால்ய வயதில் ஒரு 10 வருஷம் நமக்கு எதுவும் தெரியறதில்ல. அதே சமயத்தில் நமக்கு பின்னாடி நமக்கு ஒரு 55 வயசுக்கு மேலே கொஞ்சம் கண்கள் மங்குறது, காது கேட்காம போகிறது, உடல் உபாதைகள், நோய் அப்படின்னு சொல்லி ஒரு 5 வருஷம் போயிடுது. ஆக இதெல்லாம் கூட்டணும் அப்படின்னா 20 கூட்டல் 10 30, அது ஒரு 5 35 போட்டோம்னா மிச்சம் 15 வருடங்கள் தான் இருக்குது. அந்த 15 வருடங்களில் இந்த வாலிபம் அப்படிங்கிற வயதில் கண்டிப்பாக வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்குது. அப்போ 8 மணி நேரம் வேலைக்கு செல்ல வேண்டிய ஒரு நிலை இருக்குது. அப்போ 8 மணி நேரம் வேலைக்கு போய்டுறோம். அதுக்கப்புறம் ஒரு 4 மணி நேரம் வீட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும். 4 மணி நேரம் வீட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறப்போ அதுலேயும் 12 மணி நேரம் போயிடுது. அதில் 8 மணி நேரம் தூக்கத்தை கழிச்சு அதை ஏற்கனவே கழிச்சிட்டோம். அப்படி பார்த்தோம்னா இப்போது மிச்சம் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 மணி நேரம் தான். இந்த 4 மணி நேரத்துக்கு 20 வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா அது கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்கள் வரும். ஆக 60 வருடங்களில் 55 வருடங்கள் நமக்கு தொடர்ந்து நம்மளுடைய சொந்த வேலை, தூக்கம், நமக்கு பால்ய பருவம், அறியாமை, அதுக்கப்புறம் நோய் அப்படிலாம் போயிடுது. இதில் நிறைய கேளிக்கைகள், நண்பரோட பேசுகிறது அப்படிலாம் குட்டி கழிச்சோன்னா எங்கேயோ போய்டும். ஆக இந்த 5 வருடங்கள் தான் ஒரு விழிப்பு நிலையில் நமக்கு ஓரளவுக்கு நமக்கு நல்ல ஒரு தெரிந்த அளவில் பக்தி செய்கிறோம். அந்த பக்தியிலையும் கூட கோயிலுக்கு போகிறோம், நிறைய பூசணைகள் செய்கிறோம், நிறைய இடங்களில் கலந்துக்கிறோம், அதெல்லாம் ஓகே. அந்த பக்தியில் கூட சிவத்தை கேட்காம அவத்தை கேட்கின்றோம். சிவம் அப்படின்னா என்னென்னா நிலையான பொருள்னு அர்த்தம். அவம் அப்படின்னா என்னென்னா அழிகின்ற பொருள் அல்லது நிலையற்ற பொருள்னு அர்த்தம். ஆக சிவத்திடம் நாம் செய்கின்ற பக்தியே சொற்ப பக்தி, ரொம்ப கம்மியான அளவு தான் இந்த வாழ்நாளே அவன்கிட்ட பக்தி பண்ணுறோம். அந்த பக்தியிலையும் கூட நாம் அழிகின்ற பொருளையே கேட்கறதுனால அந்த பக்தியும் பயனற்ற பக்தியாக போயிடுதே அப்படின்றது தான் கண்ணை துயின்றவாறு அவமே காலத்தை போக்காதே அப்படின்னு. அதனால் நாம் செய்கின்ற பக்தி சர்ப்ப பக்தியிலையும் கூட உலகப் பொருட்கள் கேட்கணும், ஆனால் அதே சமயத்தில் சிவபெருமானாகிய சிவத்தையே கேட்டு வழிபாடு செய்வது தான் ரொம்ப சிறந்தது என்று சொல்லி அத்தனை பேருடைய திருவடி வணங்குகின்றேன்.